இப்படி அவமானப்படுத்தினார்கள் இப்படி நீ முதல் கடன் டவுன் பண்ணுவாங்கண்ணா ஸ்கூல்ல எல்லாம். அப்போ அப்படி இருக்கிறாங்களுக்கு முன்னுக்கு கடவுள் இந்த அளவு தூரம் கொண்டு வந்தது, இப்படி ஒரு ஃப்ரெண்டை தந்து கொண்டு வந்தது. ஈரக்கோலாய கொஞ்சம் இரவல் தாயா, உன்ன மனச கொஞ்சம் புடையவாயா, ஏற இறங்க பார்க்கும் ரோசக்காரா, நீ தோளு வாசம் கொண்ட மோசக்காரா, கண்ணாலையே கண்ணோடு மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாடி, அடிய நாடி நீ அழகியே நெஞ்சு தள்ளாடுதே விலகியே, நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே, மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே, வெளியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், வெளி வந்த பின்னால் ஏன் சிறு கொடிந்தாய், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் தத்தி செல்லும் முத்து சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லை பூவில் முள்ளும் உண்டோ, கண்டுகொள்ள இந்த வீசம் இன்னராக தீபமே. ஒரு ஃப்ரெண்டு வந்து விட வாழ்க்கையை வந்து மாத்திட்டா, அதான் உண்மை. என்ன இல்லை, நான் வந்து ஸ்கூல்ல நாங்கள் சும்மா அப்படி கைச்சிட்டு இருக்கல சொல்லுவேன், இதே மாதிரி இந்த நீங்க இந்த எடுத்துற வீடியோ மாதிரி அவ ஒரு வீடியோ போட்டவ. அப்ப அவ சொன்னா, நீ பாரு உனக்கும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கிற சான்ஸ் வரும், நீ என்னோட சொல்லுவான்னு சொல்லி எனக்கு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம இருக்கு, சொன்ன மாதிரி நடந்துட்டு சொல்லி போன் எடுத்து கதைச்ச உடனே நீங்க அந்த டைம் கூட 8 மணி அப்படித்தான் இருக்கு காலையில, நீங்க தூங்கி எழுந்தீங்க கூட தெரியாது, அதை கூட நீங்க பார்க்காம இந்த கோல் வந்த உடனே ஆன்சர் பண்ணி ஓகே வாரணுன்னு சொல்லி செய்து, அது உண்மையில எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. இந்த கோல் எடுத்து கேட்ட உடனே நீங்க ஓகே வாரணுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. அண்ணா உங்களுக்கும் திரும்பவும் தேங்க்யூ. அதானே இல்லை லைஃப் பாட்டுல ஒரு முக்கியமான பர்சன்ஸா இருக்கீங்க, மறக்க மாட்டேன். தேங்க்யூ. அதான் கூட எமோஷனா வரீங்க 2 பேருமே, கண் கலங்கி 2 பேருக்கும். தமிழ் பேசும் உறவுகணவருக்கு வணக்கம். இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுதாவளை என்ற இடத்துல நின்று இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கே வந்ததுக்கான காரணம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்றோ, இந்த வீடியோ ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு இப்போயே ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், எப்படியும் ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் ஒரு வீடியோடு நான் ஷேர் பண்ணினேன். நான் கதைச்சி ஷார்ட் வீடியோவாக கதைச்சி டிக்டாக் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணினேன். திறமை உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க, உங்களோட திறமைகளை நான் வெளிக்கொண்டு வர தயாராக இருக்கிறேன் என்று நான் கதைச்சி ஒரு வீடியோன்னு போட்டு அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு சில பேர் தொடர்பு கொண்டாங்க. அதிகமான பேர் வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க, 1-2 பேர் மட்டக்களப்பில் இருந்து தொடர்பு கொண்டாங்க. வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்கள உடனடியாக போய் சந்திக்க முடியாது தானே, அதனால் மட்டக்களப்பில் இருக்கிறவங்கள சந்தித்து வீடியோண்டு போட்டு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்ட நான் ஆயத்தமான அப்போ இந்த பிள்ளை இப்போ ஒரு பிள்ளை தொடர்பு கொண்டாங்க. இப்போ வந்திருக்கிற வீடு ஒரு பிள்ளையோட வீடு, அந்த பிள்ளை பாடுவாங்க நல்லா. அப்போ தொடர்பு கொண்டு சொன்னாங்க, அண்ணா நான் என்னுடைய திறமையை உங்களோட சேனல் மூலமாக நான் வெளிக்காட்ட தயாராக இருக்கிறேன், எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு டேட் சொன்னேன், நான் அந்த டேட்டில் வரேன்று. அப்போ உரிய டேட்டில் போக முடியாமல் போயிட்டு எனக்கும் சில வேலைகள் இருந்ததால் மற்றும் இந்த பிள்ளைக்கும் சில உடம்பு முடியாமல் போனதால் அந்த குரல் பாடுறதுக்குன்னு சொன்னால் அந்த குரல்ன்றது தேவைதானே, இப்போ தடமல் பிரச்சனைகள் இருந்ததால் அப்படி கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்போ இன்றைய தினம் நான் வந்திருக்கிறேன். அப்போ இன்றைய தினம் வந்து அந்த வீடியோவை எடுத்து நான் போட போகிறேன். இந்த வீடியோ மூலமாக அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது ஒன்று நடக்கணும். அதனால் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். அந்த பிள்ளை ஒரு 7 படிக்கிற ஒரு மாணவி என்று சொல்லலாம். இப்போ திறமையை வெளிக்காட்ட போகிறாங்க. உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை. இப்போ தானே முதல் படி. இப்போ வீடியோஸ் இப்படியான வீடியோஸ் போட நிறைய திறமை உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த பிள்ளையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதனால் எனக்கு முழுமையான ஆதரவு தாங்க. இந்த வீடியோ மூலமாக அந்த பிள்ளைக்கும்
ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று வரணும். இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்து வாய்ப்புகள் வந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் ஏதாவது திறமை இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் வெளிக்கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகே, உங்களோட வீட்டை போயிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே, வீடியோவை ஆரம்பிப்போம். இப்போ தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா தான் தொடர்பு கொண்டாங்க என்னோட வீடியோஸ் பழமையை பார்த்து என்னோட அந்த ஷார்ட் வீடியோ பார்த்த உடனே எனக்கு கோல் எடுத்து சொன்னீங்க இப்படி என்று. தங்கச்சியோட பேர் என்ன? சுபலக்ஷா. அம்மாவோட பேர் முகுந்தினி. சொல்லுங்கள் என்னக்கா, இப்போ உங்களோட மகள் தங்கச்சியோட திறமையை வெளிக்கொண்டு வர போகிறோம். என்ன இப்போ சின்ன வயசுலேருந்தே பாடுவாங்களா? இல்லை, அவ வந்து 6ஆம் ஆண்டுல இருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் டான்ஸ் தான் எடுத்துட்டு வந்தது. எனக்கு டான்ஸ் சரியான விருப்பம். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை அதெல்லாவே ஆட வச்சு பார்க்கணும்னு சொல்லி விருப்பம். மேடை எட்டி பார்க்கணும். நிறைய மேடையில இருக்கிறா. அது போல பிரைஸும் வாங்கியிருக்கிறா. 9ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு மியூசிக் எடுக்கணும்னு விருப்பம் வந்து கேட்டா, நான் மியூசிக் பாடமா அறப்பணும்னு சொல்லி அப்ப அவட ஆசைக்காக நான் சொல்லி படிக்க விட்டேன். ஆனா படிக்க விட்டு இந்த அளவு தூரம் வந்து நிப்பான்றது நான் நினைக்கல. அவன் இந்த உலகில மியூசிக்லயே எடுத்திருக்கிறா. சேரே சொல்லிட்டார், மியூசிக்லயே தான் உனக்கு ரிசல்ட்ஸ் அவர் சொல்லிட்டார். அதே போல அவ எடுத்து கொடுத்த ரிசல்ட்ஸும் ஏதான் அவருக்கு சேருக்குன்னு சரியான சந்தோஷம். என்ன ரிசல்ட் எடுத்த மொத்தம்? அப்ப இப்ப சின்ன வயதுல இருந்து இந்த பாட்டுற இன்ட்ரெஸ்ட்ன்றது இல்ல, பாட்டு பாடணும் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே விருப்பம். உங்களுக்கு சக்தி டிவியில ஷோ போனது தானே, அது பார்த்ததுல இருந்து விருப்பம். நான் அப்படி படிக்கணும், நான் வெளியில காட்டிக்கொள்ளல. டான்ஸ் ஆடி விருப்பம் பண்றேன். அப்ப அதால நான் காட்டிக்கொள்ளல. அப்ப டான்ஸ் படிச்சு வந்தேன். நான் 10ஆம் ஆண்டுல தான் மியூசிக் மாடணும் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்ல தான் வந்தேன். நம்மளோட ஹெல்ப் இல்லைன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்கீல்ல. இவனுக்கு வர சான்ஸுகள் இதுகளுக்கெல்லாம் காரணம் அவதான். அவளோட ஹெல்ப்ல தான் அவ்வளோ தூரம் வந்து நின்று நான் போட்டிகளுக்கு போகிறது செய்யறதுக்கெல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ அம்மாட்டி நான் கேட்டேன் அப்படி மியூசிக் பாரப்படுறேன்னு சொல்ல ஓமன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் சொன்னவங்க 6ஆம் ஆண்டு படிக்கிறாக்களே கஷ்டப்படுறாங்க படிக்கிறாங்க, நீ ஓஎல்ல படிச்சு எப்படி எடுக்க போறா, எப்படி சி இல்லாட்டி ஃபெயில் ரிசல்ட் தான் வருது, அது பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி பெரிய சலக்கெல்லாம் பண்ணி இல்லை நான் எடுப்பேன்னு சொல்லி இதை சொன்ன மாதிரியே கடவுளையே எடுக்க வச்சுட்டார். சந்தோஷம். இப்போ முதல் முறை யார்கிட்ட நீங்க பாட்டு படிச்சு காட்டுனீங்க? இப்போ பாட்டு படிச்சு முதல் முறையா ஃப்ரெண்ட்டு தான். ஃப்ரெண்ட் நேம் என்ன? நிலோஜின். இப்போ நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவையும் சங்கீதம் தானே? அவ கடு ஃபேமஸ் ஆனால் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் செய்யறேன். இந்த கோயிலில் உங்களோட ஜூவாவில் சிவனை பற்றி கிடைச்சிருக்கு. அவள் ஸ்கூலுக்கு நேஷனல் எல்லாம் படிச்சு அப்போ அவள் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் எல்லாமே நல்லா வந்து இந்த ஊக்குவிச்சிருக்கிறார். முதலாவது இந்த இறை பாட்டிலே இந்த தேவாரம் மாதிரி அப்படி இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் தொடங்கின நல்லா மட்டும் பார்க்குறேன். தெரியும் தானே தேவாரம் மாதிரி ஏதாச்சும் ஏதோ பக்தி பாட்டு மாதிரி பாடினாலும் ஓகே தான். இல்லை, அதான் உங்களுக்கு தோன்ற இந்த இறை வழிபாடோட ஆரம்பிக்கிற மாதிரி பக்தி பாட்டோட அல்லது தேவார மாதிரி படித்தாலும் ஓகே. சாயிட பாட்டு பாடுங்க. மகாதேவா மகேஸ்வரா சாயி நாராயணா மகாதேவா மகேஸ்வரா சாயி நாராயணா ஹிருதயேஸ்வரா பதீஸ்வரா சாயி நாராயணா ஹிருதயேஸ்வரா பதீஸ்வரா சாயி நாராயணா சாயி நாராயணா. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு பாட்டு. இப்போ என்ன கேட்கணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டுலேருந்து மியூசிக் பாடம் எடுத்து முறையாக சங்கீதம் கற்றுக்கொண்டு வாரீங்க.
இப்போ ஏதாச்சும் மேடைகளில் அப்படி பாடிருக்கிறீங்களா? ஸ்கூல்ல ஸ்டேஜ் ஸ்கூலில் அப்போ ப்ரைஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்களா? அப்படி இப்படி பாட்டு பாடி ப்ரைஸ் ஒன்றும் எடுக்கல. ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸ் டே அப்படினால பாடு. அப்படி பாடிருக்கீங்க. அப்போ உங்களோட வகுப்புலேயே நீங்கள் தானே நல்லா பாடம் அப்படி நிறைய பாராட்டுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? நிறைய. அது முதலெல்லாம் ஸ்கூலுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்குன்றதே தெரியாது. இப்ப இப்படி ஃப்ரெண்டு வந்து அவ தான் எங்க போனாலும் 2 பேரும் தான் போற இப்படி இருந்த பிறகு அவ வந்த பிறகு இந்த அவளோட மோட்டிவேட்டால தான் அந்த ஸ்டேஜில் எல்லாம் கிடைச்சது எனக்கு. அப்ப நிறைய பேருக்கு அதுக்கு பிறகு இப்ப தெரியும் ஸ்கூல்ல என்ன பேர் சொன்னா முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நிறைய சேஞ்ச். இப்ப உங்களை நல்லா இருக்குன்னு தெரியும். அப்ப எந்தவித ஒரு முயற்சியும் சொல்லப்போனாலும் இப்போ சொல்லப்போனாலும் இப்போ போகிறாங்க தானே, இந்தியாவுக்குலாம் போய் கலந்து கொள்கிறாங்க தானே. இப்போ எனக்கு சங்கீதத்தை பற்றி தெரியாதா, நான் கேட்கும்போது நல்லா இருக்கு தானே. அப்போ நிறைய பேர் பாராட்டி நீங்கள் போங்க, இப்படி அங்கெல்லாம் போங்க, வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மட்டும் யாரும் சொல்லலையா? இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கல, இதான் இப்போ தான் ஆரம்பம். அப்படி இல்லை, இந்த நீ சொல்கிற மாதிரி அப்படி பேர் சொல்லலைண்ணா அப்படின்னு போங்க. ஆனால் இந்த கிளாஸுக்குள்ளே சும்மா படிச்சுட்டு இருக்கிற நேரம் பிள்ளைகளை அப்படி சொல்லுவாங்க. ஆனா அம்மாவுக்கு ஆசை இருக்கு அந்த ஸ்டேஜ்ல போகணும்னு சொல்லி. ஆனா போறதுக்கு உரிய வசதிகள் இல்லை. ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். பாஸ்போர்ட்டுக்கு வேணும் 2 பேருக்கும், டிக்கெட்டுக்கு வேணும் அது என்று சொல்லி கொஞ்சம் அது எவ்வளவு நிறைய காசு செலவாயிருந்தானே. அந்த அளவுக்கு நம்மகிட்ட இல்லை தானே. ஆனா ஆசை இருக்குது, அவ கொண்டுதான் மேடை ஏற்றணும் வந்துடும் ஆசை இருக்குது எனக்கு. நான் நினைக்கிறேன்னாக்கா இப்போ ஜஃப்னாவில் அந்த ஆடிஷன் வச்சு அதில் செலக்ட் ஆகினா ஃப்ரீயாக தானே எடுப்பாங்க, அப்படித்தானே? இப்போ சிலாக்கள் இப்போ வறுமையான ஆக்களும் கூட எடுத்து பாடிருக்கிறாங்க. அங்கே போய் இங்கேயும் வர மாட்டேன். அப்படி இது வரைக்கும் ஆசை தானே. ஓ அதான் இப்ப இந்த வீடியோல பாடி காட்டினதை விட சில பாட்டுகள் நான் கேட்டேன்னா இப்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. சங்கீதத்தை பத்தி தெரியலாட்டியும் இப்ப கேட்கும்போது நல்லா இருக்கு தானே. அப்ப வேற ஏதாச்சும் இப்ப சங்கீதத்துல இப்ப இந்த பாட்டு பாடினா எல்லாம் தெரிஞ்சன்ற மாதிரி ஒன்று இருக்கும் தானே. இது இந்த பாட்டு பாடுறதுதான், இப்படியான வகையான பாட்டு பாடுறதுதான் கஷ்டம் ஒன்று இருக்கும் தானே. அது என்ன நீ எடுத்தேன் உண்மையாவே எனக்கு அடிப்படை இதுதான் என்றது தெரியா. இப்ப இது சில பேர்களை பார்த்தோன்னே இப்ப வரைக்குமே அதுல அர்த்தம் என்னன்னு தெரியாம தான் இருக்குது. ஆனா நான் படிக்கணும்ன்றதுல படிச்சுதான் எடுத்தேன். நான் கடவுள் தந்தவரம்னு தான் சொல்லணும். இந்த 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு இது வந்தது. 2ஆம் படிக்கிறாங்களே கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு. அந்த வகையில என்ன இப்படி அவமானப்படுத்தினார்கள், இப்படி நீ முதல் கடன் டவுன் பண்ணுவாங்கண்ணா ஸ்கூல்ல எல்லாம். அப்ப அப்படி இருக்கிறாங்களுக்கு முன்னுக்கு கடவுள் இந்த அளவு தூரம் கொண்டு வந்தது, இப்படி ஒரு ஃப்ரெண்டை தந்து கொண்டு வந்தது. அப்ப நிறைய பேர் நம்பல அவங்கள டவுன் பண்ணினவங்க. இந்த பிள்ளை வந்து இப்படி வராது, பாஸ் பண்ணாது, எடுக்காது, 6ஆம் இருந்து சங்கீதம் படிச்சு வந்தவங்களே இப்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளை 10ஆம் இருந்து எடுத்து இப்படி நல்லது வாரதுன்று டவுன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களோட வாய் அடைக்கிற மாதிரி இப்ப எடுத்து இப்ப வேற லெவலா போய் கொண்டு அந்த கதைச்சாக்களே இப்ப கதைக்காங்க. நீ நல்லா படிக்கிறா, உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டால படிக்கிறா, உனக்கு அவள் நல்லா ஹெல்ப்பா இருக்காளன்னு சொன்ன மாதிரி எடுத்து காட்டுது பெரியாக்கள் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்க நம்ம சந்தோஷமா இருந்துச்சு. அவட சேர் சொல்லிட்டு இருக்க தம்பி, அவள் இப்ப வந்து கடவுளை நினைச்சிருக்கிறாரு அது தெரியல, நீ இல்லை A+ எடுத்து காட்ட வேணும்னு சொல்லி இருக்கிறேன். அதுதான் கட்டாயமாக எடுத்து காட்டணும். ஒரு ஃப்ரெண்டு வந்து விட வாழ்க்கையை வந்து மாத்திட்டா அதான் உண்மை. என்ன இல்லை, நான் வந்து ஸ்கூல்ல நாங்க சும்மா அப்படி கழிச்சிட்டு இருக்கக்குள்ள சொல்லுவேன் இதே மாதிரி இந்த நீங்க இந்த எடுத்துற வீடியோ மாதிரி அவ ஒரு வீடியோ போட்டாங்க. அப்ப அவ சொன்னா, நீ பாரு உனக்கும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கிற சான்ஸ் வரும், நீ என்னோட சொல்லுவான்னு சொல்லி எனக்கு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம இருக்கு. சொன்ன மாதிரி நடந்துட்டு சொல்லி அப்படின்னு வேற அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமான மத்தாக்கள் இந்த பாட்டெல்லாம் பாடுறப்ப சங்கீதம் தெரிஞ்சாக்கள் இந்த பாட்டு பாடுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க தானே, இந்த வகையான பாட்டு. அப்ப அப்படி ஒரு பாட்டு பாடுங்களேன். திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ,
விழிகளில் துளிகள் வழியுமோ, அதை சுடுவதை தாங்க முடியுமோ? கனவினில் எந்த உயிரின் உறவாகி விழிகளில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சரிவாகி உதிருமோ? திரைகளிட்டாலும் அறிந்து கொள்ளாது, அணைகளிட்டாலும் வழியில் இல்லாத பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி. வெளிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசை என்னும் மழை வரும். இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை தீருமோ? ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ? ராஜதீபமே இந்த வாசலில் வாராயோ? குயிலே 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 குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும். ராஜதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு, அவள் நீதானே நீதானே. மனக்கண்ணில் இன்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. வெளியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், வெளி வந்த பின்னால் ஏன் சிறு கொடிந்தாய்? நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் தத்தி செல்லும் முத்து சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம். இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம். முல்லை பூவில் முள்ளும் உண்டோ, கண்டுகொள்ள இந்த வீசம் இந்த ராஜதீபமே. சூப்பரா இருந்துச்சு பாட்டு. என்ன சொல்ல போறீங்க மகளை பத்தி? உங்களுக்கு இப்ப பெருமையா இருக்குமே, இப்ப மகளை வந்து பாராட்டக்குள்ள மத்தாக்கள் இப்ப நேரடியா வந்து சொல்லுவாங்க உங்களோட மகள் நல்லா பாடுறாங்க. இப்ப எனக்கு உண்மையிலே தம்பி அவள் இப்படி பாடுவாள்ன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா வீட்டுலயும் படிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல சொல்லுவாங்க, இன்றைக்கு சுபலக்ஷா இப்படி பாடினவர் கேட்க நல்லா இருந்தது. உங்க அப்பா வந்து சொன்னார், பாடினதான் பிள்ளை நல்லா இருந்தோம், படிச்சு காட்ட சொல்லுங்க. படிக்க மாட்டாள். எனக்கு இங்க குரல் வராதுன்னு கடைசி மட்டும் படிக்க மாட்டாள். ஆனா அந்த ஸ்டேஜ்ல படிக்கும் போது இப்ப மத்தவங்க சொல்லிதான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவ டேட்டஸ் போடுற நேரம் அப்படி சில நேரம் நான் அந்த டைம்ல எடுத்து பார்த்துதான் இவ ஸ்கூல்ல செய்த பாட்டுல பிள்ளைகள் யாரும் டேட்டஸ் போட்டு அதை எடுத்து பாக்குறேன். பார்த்துதான் இவட இதை நான் செய்த இந்தளவு தூரம் அந்த பிள்ளைக்கு இருக்குதுன்னு. அதான் காலையில தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அந்த பல தடைகள் வந்து அதுல வர வெற்றி தானா என்ன ஒரு ஸ்பெஷலா வேற லெவலா இருக்குமாம். உடனே வெற்றி வந்தா அது அதுல இது விளங்காது. இப்ப இதுலயும் அந்த சோலையப்பத்திலையும் ஒரு பாட்டு பாடி போட்டவன் அதுலயும் எடுபடல. அதுல எடுபடல. அதான் இப்ப வெற்றி என்றது கட்டாயமா கிடைக்கும். வேற பாடம் ஒன்று படிச்சு காட்டுங்களேன். வேற அதான் ஒரு வகை இருக்கும் தானே, வித்தியாசமா பாட்டுகள் படிங்கள்ல. காவேரியா காணல் நீரா சொல்லு கொஞ்சம் நில்லு, முள்வேலியா முல்லை பூவா என்ன உண்மை, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலவேவா செல்லாதேவா என்னாலும் முன் இனி நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அழைப்பேனே, நிலவேவா செல்லாதேவா. வேற லெவலா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் சூப்பரா இருக்கு, சூப்பரா பாடுறாரு. அதான் இப்ப நான் வந்து இப்ப தங்கச்சியை வந்து என்ன தெரியப்படுத்த போறேன் இந்த வீடியோ மூலமாக. சில பேர் இப்ப நீங்க சொல்றீங்க தானே எப்படி
அதெல்லாம் தொடர்பு கொள்ற இந்த ஆடிஷன் நடக்கும் தானே. சில பேர் வந்து அந்த ஐடியாஸையும் சொல்லி தரலாமே என்ன, அந்த அதுவும் ஒரு உதவி தானே. வேற யாரும் அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு? பல பேருக்கு திறமையில இருந்தும் எப்படி அதை எப்படி தொடர்பு கொண்டு இப்படியான முறையில நம்ம போறன்றெல்லாம் தெரியாம இருக்குன்னு தானே. யாரும் சொன்னதில்லை. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லலையா? அவ போகலையா? அப்ப இல்லை நான் இதில் சொல்லியிருக்கேன், நீ போ நான் உனக்கு டைட்டில் எல்லாம் அடிக்கும், அவன் நல்லா பாடுவான், நான் யூடியூப்ல எல்லாம் அவட பாட்டிருக்கு. அப்போ அவ சொன்னா இல்லை அவட ட்ரீம் வேற யூனிவர்சிட்டி போய் டெமோ அடிச்சு லெக்சர் ஆகணுன்ற அந்த ட்ரீம். ஆனால் நல்லா பாடுவா. எங்களோட சேரும் சென்ட் பண்ணியிருந்தவர், அவன் சென்ட் பண்ணியிருந்தா ட்ரை பண்ணிப்பாருன்னு சொல்லி. ஆனால் திடீரெண்டு இப்போ காசு செலவாக போட்டு நான் அதை கவனிக்கல. என்ன சொன்னாங்க அதை பத்தி சொல்லுங்களேன். காசு செலவாமன்னு சொன்னா என்னம்மா அதை பத்தி சொல்லுங்க. திடீரெண்டு உண்மையிலே அவங்க லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அனுப்பினாம வந்து சொல்ல நான் அதை எடுக்கவே பெருசா மீன் பண்ணவே இல்லை சொன்னதை. பிறகு நான் யோசிச்சு பார்த்துட்டு இந்த போன்ல எல்லாம் பார்த்துட்டு நான் யோசிச்சேன், ஏன் நம்மளும் போகக்கூடாது இந்த இடத்துக்கு யோசிச்சா. இனி பாஸ்போர்ட் எடுக்க வேணும். இனி விசாரிச்சதுல அளவுல டிக்கெட்டுக்குன்னு சொல்லக்குள்ள 1 லட்சம் அப்படி வேணுமா. இனி நீங்க மேலதிகமா இன்னும் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கையில இருக்க வேணும். பாஸ்போர்ட் இதுக்கும் விசா இந்த டிக்கெட் விசாக்கும் உங்களுக்கு போறதுக்கு நீங்க கையில 2 லட்சம் ரூபாய் இருந்தா தானே அப்படி போகலான்ற மாதிரி. அந்த செலவு அந்த என்ன சொல்ற வருமன்றது திறமைக்கு தடையா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஒரு காரணத்தாலதான் இந்த வித ஒரு முயற்சியும் செய்யாம இது வரைக்கும் இருக்கிறீங்க. இப்ப நினைக்கிறேன் ஜப்னாவில் ஆடிஷன் நடந்து அதுக்கு பிறகு செலக்ட் பண்ணி நான் போறேன்ற மாதிரி தானே. அப்படி இல்லை, நான் கொஞ்சம் டேட் தந்தவங்க இதுக்குள்ள மிஸ் பண்ணாங்க போடுங்கன்னு சொல்லி அந்த டைம்ல எனக்கு லிங்க் கிடைச்சிருந்தது. நான் பார்த்து திடீரென்று சொல்லி இப்ப பாஸ்போர்ட்டும் இல்லை. ஏன்னா அம்மாட்டே உடனே வந்து சொல்லலை, நான் தான் யோசிச்சுட்டு திடீரெண்டு பாஸ்போர்ட் எடுக்கிறபடி காசு செலவாகும், வீட்டையும் பிரச்சனையில இருக்குது அதோட நான் சொல்லலை. அம்மாட்ட நான் அதை பத்தி கதைக்கவே இல்லை. அப்ப அது அன்றைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து யோசிச்சுட்டு வாரம் போயிட்டு அம்மா அதே கதையை சொல்றாங்க, நம்ம போனா என்னன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அப்படி என்ன கணவர் என்ன வேலை கூலி வேலை செய்யறதுனால அதனால கொஞ்சம் வறுமையா இருக்கு. ஏன்னா இப்ப உங்களோட பிள்ளையோட படிப்பு செலவு இப்போ உங்களோட சாதாரணமா வாழ்க்கை கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. சரி, இன்னொரு பாட்டு படிங்களே, அதுக்கப்புறம் பேசுவோம். மிச்சது முத்துமலை இங்க கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜனதம் மருதம் தம் இங்க உந்தன் கை சொர்க்கம், புல்ல இரவோ சொல்லா உறவோ இல்ல உறவனை வேண்டிய கூசுரோ, காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வர என்ன சேரும் வழி தீரவில்லை, கண்ணான கண்ணேன் கண்ணாளா என்னுள் மன காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயோ, போதும் போதும் என சென்றாயா, காதல் வந்தாலும் போனாலும் பெண் என்ன செய்வாயோ, இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா, காதில் விழும் வரை காதல் பாடவா. சரி படி. நல்லா எங்க யாரடி, நீ நான் மட்டும் தானடி, காதல் வேற ஏதடி, நீ நான் மட்டும் தானடி, வண்டர் கொடி என் வண்ண கிளியே உள்ளால உன்னால காயோ, வலி கண்டேனடி உயிர் கொண்டேனடி, ஏ அன்பான கூட நீயோ, நம்ம சேர்ந்து தொட்ட பூமரம் மலர் மலரா கண்ணாலையே கண்ணோடு மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாடி, அடி என்னாடி நீ அழகியே நெஞ்சு தள்ளாடுதே, விலகியே கொஞ்சம் முன்னாடி நான் பழகியே இப்போ தள்ளாடுற. சூப்பர். பருவம் தொடங்கி
ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச மழையில் நனைஞ்ச காத்த போல மனச நீயும் நினைச்சு புட்ட ஈர கோலாய கொஞ்சம் இரவல் தாயா உன்ன மனச கொஞ்சம் புடையவாயா ஏற இறங்க பார்க்கும் ரோசக்காரா நீ தோளு வாசம் கொண்ட மோசக்காரா அடுமஞ்ச கிழங்கு ஒன்று மனசில் நினைச்சு ஒரு நெஞ்ச குழியில பூட்டிக்கிச்ச உன் பிஞ்சிலகம் பதிச்ச மண்ணை எடுத்து நான் காயத்துக்கு பூசிக்கிட்ட போறானே 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 காத்தோடு தூத்தல் போல போறானே போறானே போவாமத்தான் போறானே 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 காத்தோடு தூத்தல் போல போறானே போறானே போவாமத்தான் போறானே அழகா நீ நிறைஞ்ச அடடா பொந்துக்குள் புவைய போல போறானே போறானே காத்தோடு தூத்தல் போல போறானே போறானே போவாமத்தான் போறானே மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடமா வேல் மலையனூரில் கோயில் கொண்ட இந்நங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடமா நீ வந்திடமா. சூப்பர், இது நல்லா இருக்கு. என்ன சுபலக்ஷா தங்கச்சி இப்போ நிறைய பாடல்கள் பாடிருக்கிறாங்க. அப்போ இந்த பார்க்குற பார்வையாளர்கள் கொமெண்ட்டை தெரிவிங்க, என்ன எப்படி பாடினாங்க, உங்களோட வாழ்த்துக்களையும் சுபலக்ஷா தங்கச்சிக்கு தெரிவிங்க. எனக்கா நான் நினைக்கிறேன் இப்போ தங்கச்சி இப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும், இப்படி இருக்காம. எனக்கு உண்மையிலே இந்த உங்களோட அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி நீங்கள் பிள்ளைகள அந்த திறமைகளுக்கு அமைய இப்படி நாங்கள் இந்த வீடியோவை பண்ண போகிறோம்னு போட்டு அந்த இதை பார்த்துட்டு நான் கோல் எடுத்து உங்கள்கிட்ட கதைச்ச உடனே நீங்கள் அந்த டைமெண்ட்டு கூட 8 மணி அப்படித்தான் இருக்கும் காலையில், நீங்கள் தூங்கி எழுந்தீங்க கூட தெரியாது. அதை கூட நீங்கள் பார்க்காம இந்த கோல் வந்த உடனே ஆன்சர் பண்ணி ஓகே வாரணுன்னு சொல்லி செய்து, அது உண்மையில எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. கோல் எடுத்து கேட்ட உடனே நீங்க ஓகே வாரணும்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. இன்றும் மாறவில்லை நான் உன் மீது கொண்ட அன்பும் என் தோல் சாய வேண்டும் என்ற உன் எண்ணமும். மடித்தொழித்தேன் உன் மடிசாயும் போது என் மனம் ஒடித்த காயங்களை. சிரம் குவித்தேன் என்னை சீராட்டி அன்று நீ முத்தமிடுகையில். சிறிது காலம் கூட பிரிந்தாலும் என் மனம் ஏற்பதில்லை மற்றவர்கள் தோழி என்று அணைத்து மகிழ்வதை பார்க்கையில். எண்ணம் என்னுள் மலம் மலர்ந்தது மாளிகையாய், தோழியே உன் செய்கையால். என்றும் என் முகம் மலர்ந்து சிரிக்க உன் வார்த்தைகளும், நான் தலை நிமிர்ந்து நடக்க உன் கைகளும் என் வெற்றி பாதையில் என்றும் வேண்டும் என்றும் நீங்காமல் இறைவன் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு மறுஜென்மம் என்று இருந்தால் உன் மகளாக பிறக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். இசைக்கிருதிகளே இறுதி வரை உறுதுணையாகும் என்று கடவுளாய் மாறி அடியேன் எனக்கு அலங்கார பாதையிலே ஸ்வரசரங்கள் தொடுத்து ஜனனம் கொள்ள ஜண்டை வரிசை, மேலெழ மேல்ஸ்தாயி வரிசை, கீழ்ப்படிய கீழ்ஸ்தாயி வரிசை, சஞ்சலம் தீர்க்க சஞ்சார கீதம், இலட்சியமாக இலட்சண கீதம் என இன்னிசை குறையாமலே அன்னமே முருகாவை செபமாலையாக்கி தெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை அள்ளித்தந்தீர். இசைப்பயிற்சியால் ஈராண்டுகளுள் என்னை இசைப்பிள்ளையாக்கி இனிமையுடன் மைமறு பூங்குழல் என இரவாத இன்ப அன்பு வேண்டி இறைவணக்கமும் ஹிந்தோள வேலன் பாடலால் என் இசைப்பயண துவக்கமும் செய்தீர் ஆசானே. என்றும் உங்கள் சொல்வழி மாறாத மாணவியாக இசை வழியே வசமாகுவேன் உங்கள் ஆசியோடு. தந்தையென இசையமுதை இன்முகத்துடன் வழங்கி கொண்டிருக்கும் என் சங்கீத வள்ளல் செந்தூரன் ஆசிரியரே,
நீங்கள் என்றும் நீங்காத செல்வ செழிப்போடும் நீடூழி காலம் இறையருள் பெற்று வாழ வேண்டும். நல்லா இருக்கு. இது ஆசிரியருக்கு எழுதினது, அது ஃப்ரெண்டுக்கு எழுதினது. அது ஃப்ரெண்ட் நிறைய இருக்குது காப்பியில் எழுதிருக்கிறீங்க. மியூசிக் ஆசிரியருக்கு எழுதினது. சரி, ஓகே, சந்தோஷம். அந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம தெரியப்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம். என்ன இன்னொரு தடவை வந்து தேங்க்ஸ் அண்ணா. என்னன்னு சொன்னா எதிர்பார்க்கலண்ணா நீங்கள் அப்படி பெரிய இல்லை, அதான் எனக்கு சந்தோஷம். என்னோட பாட்டுல நீங்க எப்படி ஒரு பாட்டை ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பிரகலாதன் அண்ணா ஒரு தடவை சொல்லியிருந்தார் எனக்கு, உங்களுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் வரும். எனக்கு அம்மா சொன்ன பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் பிரகலாதன் அண்ணா சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ பிரகலாதன் அண்ணா. டிலோஜி உனக்கும் தேங்க்ஸ். இல்லாட்டி இவ்வளோ தூரம் வந்து பிரகலாதனண்டா யூடியூப் சேனல். ஆமாம், எடுத்தவங்களா? ஓகே, தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இப்படி கேட்பறோம்னு சொன்னோம். சொன்னீங்களா? சரி, ஓகே. பிரகலாதன் அண்ணா நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் அண்ணா வாரணிகிறேன். எனக்கு அவங்க 2 பேரும் ஞாபகம் தான் வந்துச்சு சொல்லக்குள்ள. அம்மாவுக்கும் தேங்க்ஸு. நான் இப்படி சொன்ன உடனே என்னவோ மியூசிக் படிக்கவும் சொன்னதுக்கு. சார் உங்களுக்கும் தேங்க்ஸ் சார், என்ன மியூசிக் பாடத்தில் சேர்த்து கொண்டதுக்கு. நீங்கள் இப்படி செய்ததால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அண்ணா. உங்களுக்கும் திரும்பவும் தேங்க்ஸ். இல்லை, அதானே இல்லை, ரெண்டு லைஃப் பாட்டில் ஒரு முக்கியமான பர்சன்ஸாக இருக்கீங்க, மறக்க மாட்டேன். தேங்க்யூ. நான் கூட எமோஷனாக வரேங்க 2 பேருமே. நான் கண் கலங்கி 2 பேருக்கும். இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.